அன்பாக்சிங் கேலரி சேனலின் அன்பான பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் Redmi Note 8 Pro ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஹிடன் ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. ஏன்னா இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா வித்தியாசமானது. அதாவது இப்போ நம்ம ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினோன்னா அதில் என்னென்ன நமக்கு தெரியாதது இருக்குது. ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இன்னமும் நம்ம அந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹிடன் ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அன்பாக்சிங் கேலரி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Redmi Note 8 Proலையே ரொம்ப முக்கியமானது அதோட கேமரா தான். இப்போ அந்த கேமராவில் இருக்க ஒரு ஹிடன் ஃபீச்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா இப்போ நீங்கள் கேமராவை ஓப்பன் பண்ணிங்கன்னா பாருங்கள், இந்த சிம்பிளை ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த மேக்ரோ ஷாட்ஸ்க்கு எனேபிள் ஆகும். இப்போ நீங்கள் 2x வரைக்கும் ஜூம் பண்ணிக்கலாம், ஜூம் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் 1.4 1.8 2 ஜூம் பண்ணிக்கலாம், மறுபடியும் எடுத்துக்கிட்டுக்கலாம். இப்போ நீங்கள் போர்ட்ரேட் மோடில் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க. பட் அந்த பிளர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா பாருங்கள், போர்ட்ரேட் மோடில் எடுத்த இந்த ஃபோட்டோக்கு கீழே இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிளர் லெவலை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி அதில் ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பின்னாடி இருக்கிற பிளரை நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி இது மாதிரியெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஒரு சூப்பரான ஆப்ஷன். நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் பிளர் லெவலை நீங்கள் உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் மாற்றிக்கலாம். ஃபோட்டோஸ் எடுக்கிறப்ப நமக்கு டைம் ஸ்டாம்ப் இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுவோம். பட் அந்த ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. அதுக்கு தான் நீங்கள் கேமராவில் போய் இந்த பாரை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் இந்த வாட்டர் மார்க் அதில் போய் ஆட் டைம் ஸ்டாம்ப் அண்ட் ஃபோட்டோஸ் அதை கிளிக் பண்ணிக்கலாம். அது மாதிரி டிவைஸ் வாட்டர் மார்க்கே கொடுத்துக்கலாம். கஸ்டம் வாட்டர் மார்க் உங்கள் நேம் வச்சு ஃபோட்டோவில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கஸ்டம் வாட்டர் மார்க்கில் போய் உங்கள் நேமை கூட கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்னன்னா ஸ்பிட் ஸ்க்ரீன். இப்போ இந்த ஸ்பிட் ஸ்க்ரீன் போகணும்னா பாருங்கள், இந்த பாரை கிளிக் பண்ணி நீங்கள் ரீசன்ட் ஆப்ஸை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிங்கன்னா கார்னரில் ஸ்பிட் ஸ்க்ரீனுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ அந்த ஸ்பிட் ஸ்க்ரீனை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஆப்பை கிளிக் பண்ணி அதை ஹோல்ட் பண்ணணும். பாருங்கள், ஸ்பிட் ஸ்க்ரீன் இப்போ வந்துடுச்சு. ஓகே, இப்போ இந்த ஸ்பிட் ஸ்க்ரீனை நம்ம கீழே நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை கீழே இறக்கிக்கலாம், இல்லை மேலே ஏற்றிக்கலாம். வேணான்னா நம்ம எக்ஸிட்டை கிளிக் பண்ணி வெளியில் வந்துடலாம். நோட்டிஃபிகேஷன் பாரில் ஐகான்ஸ் இருக்கும். இப்போ அந்த ஐகான்ஸ் இருக்க அந்த மொபைல் டேட்டா எங்கே இருக்குதுன்னு நமக்கு செட்டிங்ஸில் தெரியாது. ஸோ நீங்கள் அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த செட்டிங்ஸ்கில் எங்கே இருக்கோ அதில் போய் ஓப்பன் ஆயிரும். இப்போ மொபைல் டேட்டா ஓப்பன் ஆனிச்சு, ஒய்ஃபை ஓப்பன் ஆனிச்சு. இப்போ அது மாதிரி ரீடிங் மோட கிளிக் பண்ணுறேன், அதுவும் செட்டிங்ஸில் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ சொல்ல போகிற ஃபீச்சர் என்னென்னா, நீங்கள் செட்டிங்ஸ்கில் போயிட்டு டிஸ்பிளேயில் ஓப்பன் ஆகி டார்க் மோடை ஓப்பன் பண்ணிக்கணும். டார்க் மோடை எனேபிள் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ நான் டார்க் மோடை எனேபிள் பண்ணுறேன். இதை எனேபிள் பண்ணுறதால நமக்கு என்னென்ன யூசஸ் இருக்குன்னா, நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதாவது இருட்டில் நம்ம வச்சு பார்க்குறதுக்கு, அதாவது லோ லைட்டில் நம்ம கண்ணுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பார்க்குறதுக்கு இந்த டார்க் மோட் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் இதை பார்க்கவும் பாருங்கள் ரொம்ப அழகாகவும் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனில் நாட்ச் எப்படி ஹைட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். செட்டிங்ஸில் போய் டிஸ்பிளே போய் நாட்ச் அண்ட் ஸ்டேட்டஸ் பாரை ஓப்பன் பண்ணி ஹைட் நாட்ச். இப்போ இந்த ஹைட் நாட்ச் ஆப்ஷனை எனேபிள் பண்ணனா நாட்ச் ஹைட் ஆயிரும். மறுபடியும் அதை கிளிக் பண்ணனா நாட்ச் வந்துடும். அவ்வளோதான். அது மாதிரி நாட்ச் இன் இண்டிவிஜுவல் ஆப்ஸ்ன்னு இருக்குது, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல் ஆப்ஸ்க்கு வேணும்னாலும் நீங்கள் நாட்ச் ஹைட் பண்ணிக்கலாம், இல்லை ஓப்பன் அப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம Redmi Note 8 Pro ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி ஃபுல் ஸ்க்ரீன் மோட் வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு டிஸ்பிளே ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் மோடை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி நீங்கள் ஆப்ஷன் எதுக்கெல்லாம் எனேபிள் பண்ணுறீங்களோ அதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்க்ரீன் மோட் ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ ஆப்ஸ்க்கெல்லாம் எப்படி லாக் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். செட்டிங்ஸில் போயிட்டு ஆப்ஸில் போயிட்டு ஆப் லாக்குங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு எந்தெந்த ஆப்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஆப்பை லாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கிட்டு செட் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆப்ஸ் எல்லாம் லாக் ஆயிரும். இந்த ஆப் லாக் ப்ரொடக்ஷன் ஒரு சூப்பரான ஹிடன் ஃபீச்சர்ஸ் கூட சொல்லலாம். டூயல் ஆப்ஸ் எப்படி செட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஆப்ஸ்குள்ளே போயிட்டு டூயல் ஆப்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எதுக்கு
வேணுமோ இப்போ நான் அமேசான் ஷாப்பிங்க்கு கிளிக் பண்ணிக்கிறேன். பாருங்கள் கிளிக் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு அமேசான் ஆப் அதாவது க்ரியேட் ஆயிடுச்சு. அதே எல்லோ கலரில் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு உள்ள அமேசான் ஆப் பாருங்கள் இதில் இருக்குது. அதை இப்போ நான் எடுத்துகிட்டு வந்து வெளியில் வைக்கிறேன். பாருங்கள் இப்போ 2 அமேசான் ஆப் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த ரெட்மி நோட் 8 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனில் மீடியாடெக் ஹீலியோ G90D ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் கேமிங்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை நிரூபிக்கிற வண்ணமாக பாருங்கள் ஸ்பெஷல் ஃபீச்சரில் இது மாதிரி கேம் பூஸ்டர்னு இருக்குது. அதில் போயிட்டு நீங்கள் என்ன கேம் வேணுமோ அதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா கேம் ஸ்பீட் நல்லாவே பூஸ்ட் ஆகும். அது மாதிரி இன்னும் ரெட்மி நோட் 8 ப்ரோவில் பாருங்கள் இதில் போய் பார்த்தீங்கன்னா கான்டெக்ட்ஸ், கால்குலேட்டர், கிளாக், FM, ரெக்கார்டர், ஸ்க்ரீன் ரெக்கார்டர், ஸ்கேனர், சிம் டூல்கெட், காம்பஸ் இது மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, ரெட்மி நோட் 8 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனில் உள்ள ஹிடன் ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தொழில்நுட்ப செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னா இப்போவே நம்ம அன்பாக்சிங் கேலரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்பாக்சிங் கேலரி சேனலை பார்வையிட்ட அன்பான பார்வையாளர்களுக்கு நன்றி, வணக்கம்.